ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எப்பவும் போல் நம்மளோட vlog ஆரம்பிச்சாச்சுங்க. குக்கிங் vlog தாங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியே அவுட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்ததில் தண்ணி மாற்றி மாற்றி குடித்து நல்லா சளி பிடிச்சிருச்சுங்க. தொண்டெல்லாம் கட்டி இப்போதான் ஓரளவுக்கு இருக்குங்க. 2 நாளாக டேப்லெட் போட்டு படுத்துட்டேன். இப்போ தான் பரவாயில்லைங்க. நான் காலையில் எழுந்திரிச்சதும் எப்பவும் போல் குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு அடுத்து மல்லித்தூளும் சாம்பார் தூளெல்லாம் டப்பா காலியாக இருந்தது. சரி அதெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு அதெல்லாம் போட்டுட்ருக்கேங்க. இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் தாங்க எப்போவுமே அவசரத்துக்கு சாம்பார் செய்யணுன்னா குக்கரில் தான் எப்போவும் பருப்பு போட்டு வேக வைப்பேன். ஆனால் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நசன்னு வெந்துடும். ஒரே விசில்லையே ரொம்ப வெந்து போய் அது நல்லாவே இருக்காதுங்க. ஒரு மாதிரி சாம்பார் வச்சாலே அது ஒரு டேஸ்ட்டாகவே தெரியாது. அதனால் ஒவ்வொரு தடவை எனக்கு டைம் இருக்கும்போது சட்டியில் போட்டு தான் வேக வைப்பேன் பருப்பு. அதுதான் சாம்பார் வச்சாலும் சரி பருப்பு கடைஞ்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் எங்கெங்க குட்டி பாப்பா ரகலை பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சட்டியில் போட்டு செஞ்சிட்ருப்பேங்க. பாப்பா ரொம்ப ரகலை பண்ணாங்கன்னா குக்கரில் வச்சுட்டு வந்துடுவேங்க. குக்கர்லேயே பருப்பு தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுவேங்க. ஆனால் நிறையா பேர் விளக்கெண்ணெய் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. நான் விளக்கெண்ணெய் அவசரத்துக்கு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துருவேன். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தக்காளி மெயினாக கூட போட்டுருவேங்க. அதுலேயே நல்லா வெந்துடட்டும் அப்படின்னு போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டோம்னா எல்லாமே நல்லா வெந்துடும். நமக்கு டக்குன்னு வேலையாயிரும். ஒரு கடாயை வச்சு அப்படியே தாளித்து விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி தான் சரி அது பருப்பும் பார்த்தா சீக்கிரம் வெந்துடுற மாதிரி தான் இருந்துச்சுங்களா. சரி அது நம்ம சட்டிலேயே போட்டுக்கலான்னு சட்டியில் போட்டு வச்சுட்டேங்க. தக்காளினா இது கூட போடும்போதே நான் ரசத்துக்கும் சேர்த்து போட்டுருவேன். அதுலேயே நல்லா வெந்துடட்டும் அப்படின்னு ஒரு 3 தக்காளி 4 தக்காளி போட்டுருவேங்க. சாம்பாருக்கு அதில் ஒரு தக்காளி விட்டுருவேன். ரசத்துக்கு 3 தக்காளி அதிலிருந்து எடுத்துருவேங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு. 10-15 நிமிஷம் தாங்க. தண்ணி கொதிச்சு 10 நிமிஷம் கூட ஆகலை, பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்ப லேசான பருப்பாக தான் இருந்ததுங்க. அதனால் சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ சாம்பார் வைக்கலான்ட்டு தாளிக்க போகிறேங்க. வீட்டில் கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்ததுங்களா. அதனால் சரி அதைவே 4 கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு மிச்ச கத்திரிக்காயை பொரியலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதைவே பண்ணிட்டேங்க. நான் ரசத்துக்கு இந்த மாதிரி பருப்பு போட்டு இது பண்ணேன்னா பருப்பு தண்ணி எடுத்து தான் ரசம் வைப்பேங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். தக்காளி ரசமும் பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி பருப்பு தண்ணி எடுத்து வைக்கிறதும் பிடிக்கும். இந்த குண்டாவில் பார்த்திங்கன்னா சாம்பார் தாங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சாம்பார் அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ அடுத்து பொரியல் தாங்க செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக தாங்க. இந்த பொரியல் கூட இல்லைங்க, வறுவல் தான். எண்ணெய் ஊற்றி அதில் இந்த கத்திரிக்காய் நீளமாக லேசாக அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அதில் உப்புனா இந்த பொடி உப்பு தாங்க போடுவேன், கல் உப்பு போட மாட்டேன். பொடி உப்பும் சாம்பார் தூளும் தாங்க. தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிட்டோம்னா 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. கத்திரிக்காய் நல்லா அப்படியே சோர்ந்து போய் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இது என்னென்னா நமக்கு டைம் ரொம்ப மிச்சமாகுங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தால் நமக்கு டைமும் ஆகும். எங்கள் வீட்டில் பாப்பாவும் அதை விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே காலையில் ரசம் வச்சதும் சூடாக இருக்கும்போதே நான் ஒரு 1/2 டம்ளராவது ஊற்றி குடிச்சிருவேங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சூப் மாதிரி காலையில் ஃபஸ்ட்டு அதை குடிச்சிருவோம் அப்படின்ட்டு குடிச்சிருவேங்க. காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு ஆனால் தண்ணி தான் குடிப்பேங்க. அதுக்கப்புறம் தான் ஏதாவது இந்த மாதிரி ரசம் வச்சா குடிப்பேன். இப்போ காலையில் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் வறுவல். அது நான் கொஞ்சம் சரி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம், சாப்பாட்லேயே அப்படியே போட்டு பாப்பா பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவான்னு இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. அப்புறம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து நம்மளோட நைட்டுக்கு தாங்க சமைச்சிட்ருக்கேன். எனக்கும் பாப்பாக்கும் சரி சேமியா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா செஞ்சிட்ருக்கேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அவருக்கு சேமியா பிடிக்காது. அவங்க வந்துட்டு எனக்கு தக்காளி சட்னியும் தோசையும் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி பாப்பா கேட்குறதையே செய்வோம், அப்போ தான் அவள் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால் சரின்ட்டு எங்களுக்கு அளவாக சேமியா செஞ்சேங்க. சேமியானா இந்த அணில் வறுத்த சேமியா இருக்குல்லங்க, அதுதான் செஞ்சுருக்கேன். நான் எப்போவுமே அதுக்கு வந்துட்டு தக்காளி போடுவேங்க. ஒவ்வொருத்தங்க போட மாட்டாங்க. நான் வந்துட்டு அதுக்கு வெங்காயம், காஞ்ச மிளகா, தக்காளி இதை போட்டு தான் தாளித்து விட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்து வரும்போது போட்டு மூடி வச்சோம்னா நல்லா 5 நிமிஷத்தில் பூ மாதிரி வெந்துடுங்க. இப்போது அதை வந்து சேமியாவுக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருந்தது. நான் அதை அந்த ஸ்டவ்வில் தூக்கி வச்சுட்டு இது வந்து தக்காளி சட்னிக்கு வதக்குறேங்க. தக்காளி சட்னிக்கு எப்போவுமே நான் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்குவேன். கடலப்பருப்பு சேர்த்துக்குவேன். ஒவ்வொரு தடவை பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு தோணுச்சுன்னா அது கூட கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்குவேன். மல்லினா இந்த வரமல்லி, மல்லி விதைன்னு சொல்லுவாங்க. அது சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அது 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்குவேன். அது ஒரு மாதிரி நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. ஒரு தடவை ஒரு மாதிரி செய்வேங்க. அதிகமாக எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி தான் இருக்கும். தக்காளி சட்னி, தக்காளி பஜ்ஜி, அந்த மாதிரி தக்காளி குழம்பு, தக்காளி ஐட்டங்களாகவே தாங்க அதிகமாக இருக்கும். தக்காளி சட்னிக்கும் நல்லா வதக்கி வச்சுட்டேங்க. இது வந்து பாப்பாவுக்கும் சேமியா செஞ்சாச்சு. இது வந்து குட்டி பாப்பாவுக்கு வெள்ளை சேமியா அப்படியே எடுத்துட்டேங்க. இது வந்து பெரிய பாப்பாவுக்கு நீ என்ன பண்ண சொல்லுவானுங்கன்னா கார சேமியா வேணும் அப்படிம்பா. என்னென்னா அந்த சேமியாவிலேயே கொஞ்சமாக கரம் மசாலா போடுவேங்க. கரம் மசாலா போட்டு ஒரு கிண்டுனோம்னா கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிக்கும், நல்லா சுருக்குன்னு கொஞ்சம் காரமாகவும் இருக்குங்களா. பெரிய பாப்பாவுக்கு அதுதான் பிடிக்குங்க. எனக்கு கார சேமியா வேணும், கார சேமியா வேணும்னு. சரி நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதையும் செஞ்சு கொடுத்துருவேங்க. ஆனால் ரொம்பவும் காரம் சேர்த்த மாட்டேங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப காரம் சேர்த்துனாலும் பிரச்சனை தான். அதனால் லைட்டாக சேர்த்தோம்னா இந்த மாதிரி கலர் மாறிக்குங்க. சாப்பிடும்போதுமே நமக்கு வந்துட்டு இந்த வெள்ளை சேமியா சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி சல்லுன்னு சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு நமக்கு சாப்பிடும்போதே நல்லா காரசாரமாக அது ஒரு நல்லா தாங்க இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுருவேன். தக்காளி சட்னியும் அரைச்சிட்டேங்க. பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு தக்காளி சட்னியும் அரைச்சி அவருக்கு தோசையும் ஊற்றியாச்சுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் தாங்க உட்காந்து நம்ம சாப்பிட்ணும். பாப்பாவுக்கும் அப்படியே ஊட்டிகிட்டே நான் கடைசியில் உட்காந்து சாப்பிட்டுக்குவேங்க. இப்போ அவங்க அப்பா அக்கா எல்லாம் சாப்பிடும்போதே குட்டி பாப்பாவும் கூட உட்காந்து ஒரு வாய் வாங்கிக்குவாங்க. இருந்தாலும் நான் சாப்பிடும்போது கூட உட்கார வச்சு நான் ஊட்டி விட்டால் தான் எனக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. இதுதாங்க எங்களோட நைட்டு குக்கிங். இப்படி தான் இருக்கும். அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து 2 ஃபுல் பாயில் கேட்டாங்க. சரின்னு அவருக்கு போட்டு கொடுத்தேன். நான் வந்து ஒன்றா தனித்தனியாக போட்டுட்ருக்க மாட்டேங்க. ஒரே கல்லுலேயே அப்படியே 2யும் போட்டால் ஒரே வேலை முடிஞ்சிடும். தனித்தனியாக போட்டால் அது ஒரு வேலை தானேங்க. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.